Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-timirandasya Jnana-anjana-salakaya Saksharanmritamena Tasmai Shri Gurave Namaha. Karoti vachalam bhangam langayate girim Yat-kripatamaham bande Shri Gurum Dinadaranam Paramanandam Shri Chaitanyamishwaram. Nama Om Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Nirvishesha Shunyavadi Bhashyata Deshadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhaktavrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mandaram ki, Prabhupada ki, Jai Gaura Premanande, Hare Krishna. Okay, Prabhupada glorification இன்னைக்கு. ஸோ கும்பமேளா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் பட்டேல் சொல்கிறாரு, கும்பமேளா எதுக்கு போனோம்? கும்பமேளாக்கு போகலாம், இங்கே சத்சங்கமே சூப்பராக இருக்குது, எதுக்கு நம்ம கும்பமேளா போனோம்? நான் கும்பமேளா போனால் அங்கே எங்கேயாவது ஒருத்தரை பார்த்து நான் வந்து தண்ணி வாங்கிட்டு வர சொல்லிடுவேன், இங்கே வந்து நான் பாத்ரூமில் குளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜோக் அடிக்கிறாரு. பிரபா சொல்கிறார், கும்பமேளா போகிறது வந்து இது கிடையாது, நாங்கள் வந்து எதுக்கு போகிறோம்? ப்ரீச்சிங்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நீங்கள் அந்த கும்பமேளா போயிட்டு ஒரு நல்ல பர்சன் சொல்லி கொடுக்குற பர்சனை பார்த்தீங்கன்னா அதுவே நல்லது தான் அப்படின்றார் பிரபா. ஓகே, ஒரு தீர்த்தத்தெல்லாம் போயிட்டு அங்கே வந்து நம்ம ஒரு ஹரே கிருஷ்ணா செயின்ட்லி பர்சனை மீட் பண்ணலாம்னா அது எப்படியா? சாயவ கோகரா எத்தீத்த புத்தே செல்வி ஜனேசு சாயவ கோகரா. கோகரானா பசு அல்லது கழுத. தீர்த்தத்தில் நம்ம போகிறேன், கங்கையை தண்ணியில் போட்டு குளிச்சிட்டேன், அவ்வளோ வந்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னென்ன தண்ணி இருக்கோ அதெல்லாம் குளிச்சிட்டேன், தெய்வங்களை பார்த்துட்டேன், அவ்வளோதான் ஊர் சுற்றிட்டு வந்துட்டேன். இது வந்து சாயவ கோகரா, பசுக்கும் கழுதைக்கு சமம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறாங்க. தீர்த்தத்தில் குளிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, அங்கே ஏதாவது ஒரு சைக்கிளி பர்சனை மீட் பண்ணி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும். இது நம்ம எப்படி கஷ்டம் இல்லை மீட் பண்ணுறது, எங்கே போய் சைக்கிளி பர்சன் கண்டுபிடிக்கிறது? அதனால தான் பிரபா என்ன பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய தீர்த்தத்தலங்களில் இஸ்கான் கோயில் கட்டியிருக்காரு. இஸ்கான் கோயில் என்ன பண்ணுவாங்க, காலையில் பாகவதம் கிளாஸ் வச்சுருப்பாங்க, அந்த பாகவதம் கிளாஸ் கேட்கணும். ஓகே, அப்படி இஸ்கான் கோயிலில் கேட்க முடியாட்டாலும் இப்போ ஆடியோ இருக்குது, பிரபாதோடைய லெக்சர் கேட்கணும், இல்லைன்னா நம்ம பிரபாத புக்ஸ் படிக்கணும். இதுதான் அந்த தீர்த்தத்தோடைய முக்கியத்துவம். இது இல்லாமல் காலையில் நைட் வரையும் ப்ரோக்ராம் இருக்கும். என்ன பண்ணுறீங்க, சுற்ற வேண்டியது, ஆட்டோ பஸ்ஸு எல்லாத்தையும் சுற்றிட்டு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அப்படின்னு. அது வந்து சாயவ கோகரா சாஸ்திரம் சொல்கிறாங்க. அது தீர்த்தத்தில் போகும்போதுமே முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பிரபா சொல்லியிருக்காரு இதை நினச்சி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை குறிப்புகள் எழுது பாகவதம் படிக்கிறது. ஏன்னா இங்கே நம்ம வீட்டில் பாகவதம் படிக்கிறத விட தீர்த்தத்தில் பாகவதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக 1000 times அதிகம். இந்த மாதிரி துருவ மகாராஜ் ப்ரேயர்ஸ், பிரகலாத் மகாராஜ் ப்ரேயர்ஸ், கஜேந்திரா ப்ரேயர்ஸ், ருத்ரகீதம் சிவன் பாடினது, இதெல்லாம் பாடினீங்கன்னா பிரகலாத் மகாராஜ் இதெல்லாம் பாடினீங்கன்னா அவ்வளோ தூரம் நல்லதான் தீர்த்தத்தில். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா. ஸோ இவ்வளோ தூரம் நல்லது தீர்த்தத்தில். தீர்த்தத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம தண்ணியை வந்து தள்ள இருந்துச்சுட்டு அப்போ அங்கே அந்த இடம் போனீங்களா இந்த இடம் போனீங்களா, இது ஃப்ரீயாக இருக்கே, இப்போ இந்த டயத்தில் எங்கே போகலாம், அப்படியே ஊரை சுற்று தான் நமக்கு தெரியுமே எல்லா இடத்துக்கும். எல்லாமே சும்மா இருக்கும்போது ஊர் சுற்று தான். ஆனால் அங்கேயும் போய் அந்த பாகவதம் ப்ரேயர் படிச்சுட்டு இல்லைன்னா ஒரு பாகவதம் கிளாஸ் கேட்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். இதுக்கு ஷெடியூலே இருக்காது. ஆக்சுவலாக டூர் போடுறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க டூரை, நைட்டு 8:30 வரையும் டூர் பண்ணுவாங்க. ஏன்னா கொடுத்த காசுக்கு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கணும். பஸ்லேயே எல்லாம் சாண்டிங் எல்லாம் போகும். ஓகே, இது தீர்த்தத்தில் விசிட்டிங் கிடையாது. ஆக்சுவலாக இது மெட்டீரியல்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. தீர்த்தத்தில்ங்கிறது அங்கே என்ன பண்ணால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், நம்ம வந்து பாகவதம் ஸ்டடியில் இருக்கணும், ப்ரேயர்ஸ் ஏதாவது சொல்லணும், இல்லைன்னா பாகவதம் பர்சன் சொல்கிறத கேட்கணும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், மெடிடேட் பண்ணுவோம்.
இல்லை அது மாதிரி குந்தி மராணி பிரேயர் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 30 பர்பட் எழுதிப்பேன் 30 ஸ்லோகத்துக்கு. அதை என்ன பண்ணலாம், அந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்கலாம், டெய்லி அதையே படிக்கலாம், என்ன புரிஞ்சுருக்கு பார்க்கலாம். அப்புறம் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறது கோயிலில் ஆரத்தி அட்டன் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்து அது மட்டும் கிடையாது. ஓகே, அங்கே ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குது. இந்த மாதிரி தான் தீர்த்தத்தை நம்ம கொண்டாடணும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க வெரி இன்டெலிஜென்ட் சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஸோ அங்கே பிரபா பாம்பே வரும்போதே கேட்குறாங்க, அலகாபாத் கும்பமேளா பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. மகாமேளா அப்படிங்கிறது எவ்ரி இயர் நடக்கும். ஏன்னா கும்பமேளா அலகாபாத்தில் பிரபா இருந்திருக்காரு. அவருடைய இனிஷியேஷன் அங்கே தான் நடந்துச்சு. அவருடைய ஃபாதர் எக்ஸ்பயர் ஆனதும் அங்கே தான். ஓகே, இந்த கும்பமேளாங்கிறது 144 வருஷத்துக்கு தான் நடக்குமா. கும்பமேளா எத்தனை வருஷத்துக்கு நடக்கும் ஹரணி? 144 வருஷத்துக்கு தான் நடக்கும் கும்பமேளா. எவ்ரி இயர் நடக்கிறது மகாமேளா. ஸோ 1977 அது மாதிரி இருந்துச்சு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே பிறப்பா அங்கே இருக்காங்க. அப்புறம் திருப்பி 144 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்க முடியாது கும்பமேளா. ஆமாம், எவ்ரி 144 இயர்ஸ் 144 வருஷத்துக்கு தான் நடக்கும் கும்பமேளாங்கிறது. அந்த இடத்துல 1977 எப்போ வருமே? ஆமாம், 2121. அப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே இருக்க மாட்டோம். ஓகே, ஸோ அது வந்து என்னன்னா ரொம்ப ஹோலி ரிவர்ஸ் மெங்கிலா அந்த திருப்பி சங்கரம். ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். டாக்டர் பட்டேல் சொல்கிறார், நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு ட்ரெயின் ஜேர்னி பிடிச்சிக்குன்னு பிரபா சொல்கிறார். டாக்டர் பட்டேல் கொஞ்சம் மாயாவதி, ஆனால் எல்லாம் பேசுவார், ஆனால் அவருக்கு மாயாவதம் உள்ளே இருக்குது, அது அவருக்கே தெரியாது. அது பிரபா கொஞ்சம் கொஞ்சம் அழுப்பார். டிஸ்கஷன்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டேல் பயங்கரமாக கோரும், பிரபாவும் கோவப்படுவாங்க, 2 பேரும் சண்டைக்கு போவாங்க. அப்போ டாக்டர் பட்டேல் வரவே மாட்டேன்னு சொல்லி போவார், திருப்பி வருவார் இந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்புறம் டாக்டர் பட்டேல் சொல்கிறாரு, இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு வாட்டர் பாட்டில் சொல்லிடுவேன், அதை செம்பில் ஊற்றி நான் இங்கேயே குளிச்சுப்பேன், எதுக்கு நான் கும்பமேளா போகணும் அப்படின்னு. ஆனால் பிரபாதி நோக்கம் வேற. ஓகே, அங்கே போனால் நிறைய மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம், புக்ஸ் கொடுக்கலாம், இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஓகே, ஏன்னா அலகாபாத்தில் ஏற்கனவே 1923 to 1936 14 வருஷம் இருந்திருக்காரு. 23 to 36, ஓகே, 14 இயர்ஸ் இருந்திருக்காரு. அதனால் அலகாபாத் நல்லா தெரியும். அவர் பயங்கரமாக குளிராக இருக்குன்னு சொல்லுவார். ஏற்கனவே அலகாபாத்தில் இருந்திருக்கார் இல்லையா, அந்த எல்லாம் சீரியல்லாம் பார்த்தோம்ல, பிரபாதர் எவ்வளோ ஒரு கோல்டு பார்த்து இருப்பார், அது காட்டுவாங்கல்ல அதில். கரெக்டா, எப்படி எடுக்கிறாருன்னு சொல்லி, எப்படி கீசர் ஆன் பண்ணிட்டியான்னு சொல்லுவார்ல. இல்லை இல்லை. ஸோ அப்போ 1925 மேலாக்கு போயிருக்காரு. ஓகே, டச் வாட்டர் அந்த டச்சில் டச் பண்ணிங்கன்னா அப்படியே நறுக்கிடுமா தோலை, அந்த மாதிரி கோல்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு முங்கு 2 முங்கு 3 முங்கு எடுத்துட்டோன்னு எல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி 3 முங்கு எதிர்த்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே, பயங்கர பெருசாக இருக்குது. ஓகே, இது நிறையா குழந்தைங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு குழந்தைய வேறு கூட்டு போயிருந்தார். ஐயோ, குழந்தைய எப்படியும் காப்பாற்றப்படுன்னு சார், நல்ல வேலை எல்லாம் வந்துட்டாங்க கரெக்டாக. பயங்கரமான குரோனா அந்த மகாமேளா. இப்போ தான் கும்பமேளா, இதை விட குரோ என்று இருக்கப்ப. என்ன ரீசன் கேட்குற ஹரிஷ் பிரபாதட்ட, ஏதாவது நெக்டர் எதுவும் மோகினி மூர்த்தி வந்து நெக்டர் ட்ராப் பண்ண இடமா, என்ன எதுக்காக இவ்வளோ கூட்டம் வர்றாங்க கும்பமேளாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து ஒரு மத சார்பான ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகே, எல்லா விதமான மதத்துலேருந்து எல்லா விதமான குரூப்லேருந்து வருவாங்க அவங்களுடைய பிலாசபியை பரப்புறதுக்காக. இந்தியா வந்து மதங்கள் பரப்பக்கூடிய ஒரு இடம். ஏன்னா இங்கே வந்து பௌதிக வாழ்க்கை விட ஆன்மீக வாழ்க்கை தான் எல்லா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பௌதிகத்துக்கு ரொம்ப திருப்புறாங்க, ஆன்மீகமே என்ன பண்ணுறாங்க இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க, செக்யுலர் கண்ட்ரி மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் இந்தியாவோட நேச்சரே என்னது, இது ஆன்மீகத்தை சுற்றி தான் இந்த வாழ்க்கை இருக்கும் எப்பயுமே எல்லாருக்குமே. அதனால இதுக்கு நம்ம கும்பமேளா போகிறோம்னு சொல்கிறார். ஸோ பாம்பேயில் அப்படியே ஜுகு பீச்சில் நடந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அங்கே பார்த்து தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது, ஜுகு பீச்சிலேருந்து பார்க்கும்போது தெரியுது 2 ஸ்டோரி பில்டிங். எவ்வளோ ஸ்டோரி பார்த்தலாமா, 2 ஸ்டோரி டவர்ஸ் ஆஃப் இஸ்கான் ஹோட்டல், அதை விட பெருசாக டெம்பிள் டோம், 2மே தூரத்தையும் தெரியுது. ஆனால் ஃபினிஷ் பண்ணல இன்னும். எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் பிரபா ரொம்ப ஆச்சரியம் மீன்ஸ் ஆர்வமாக இருக்கிறார். ஓகே,
ஸோ சுரபி மகாராஜ் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் சொல்லி தள்ளி போட்டே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பேல எப்பவுமே 1971 வாங்கிட்டார். 6 வருஷம் ஆச்சு. டிலே ஆகிட்டே இருக்கு இல்லையா, லேண்ட் டிலே பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே என்னது நிறையா ராதா அரசு விகாரி எப்படியா டிடி கொண்டுடணும்னு சொல்லி பிரபா என்ன பண்ணுறாரு, ஹரிகேஷன் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி பிரபா ட்ரை பண்ணுறாங்க. ஜார்ஜியஸ் டெம்பிளாக வரணும், ராதா ராச விகாரி வந்து அந்த டெம்பிளுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது பிரபாவுடைய கனவு. கிருஷ்ணாவும் என்ன பண்ணுறாரு, பிளஸிங் கொடுத்துட்டே இருக்காரு. ராதா சிவனும் பிளஸிங் கொடுத்துட்டே இருக்காங்க, ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருக்காங்க, சீக்கிரம் டெம்பிள் முடியணும்னு சொல்லிட்டு. டெம்பிள்குள்ள வந்துடுறாரு, வாக்கிங் போயிட்டு டெம்பிள்குள்ள வந்துடுறாரு, டிடியை பார்த்து விழுந்து கும்பிட்றாரு. ஏன்னா ஏற்கனவே ராதா ராசிவிகாரி சொல்லியிருக்காரு பிரபாதர், இந்த ஷெட்டில் நீங்கள் இருங்க, உங்களை பெரிய கோயில் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ அதனால அவருக்கு என்ன டவுட்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது உள்ளே போயிடணும் அவங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. ஓகே. 81 ஆயிடுச்சு இப்போ, ஜனவரி 1977 கரெக்டா, 81 ஆயிடுச்சு. 1977 நவம்பரில் அவர் வந்து டிசப்பியர் ஆகிறார். ஓகே. ஆமாம், கடைசி காலத்துலாம் அது முடியுது, அப்போ தான் முடியுது. முடிஞ்சிடும், பாம்பேக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவர் எக்ஸ்பயர் மீன்ஸ் அவர் டிசப்பியர்க்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே. சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ சுரபிமாரா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்து நீங்கள் சினிமா பாகம் கண்டிப்பாக பண்ணலாம், அதுக்கெலாம் நான் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாலி 1977. ஓகே. அப்போ அவர் செக்ரட்டரி வந்து ராமேஸ்வர் சுவாமி மகராஜ். இவர் தான் புக்ஸ் வந்து இன்சார்ஜ் இல்லையா, இப்போ கிரகஸ்தான் இல்லையா, பிபிடி கரெக்டு. ராமேஸ்வர சுவாமி மகராஜ் என்ன பண்ணாரு, ரூமுக்குள்ள வராரு, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து பாம்பேக்கு வராரு. ஒவ்வொரு மாதமும் ஒரு செக்ரட்டரி மாறிட்டே இருப்பார் பிரபாத். ஃபெமிலியாரிட்டி பீட் கம்பெனி புரியுதுல, தமிழில் சொல்கிறேன். ரொம்ப தெரிஞ்சதுன்னா போர் அடிக்கும், ரொம்ப தெரிஞ்சதுன்னா போர் அடிக்கும். பிரபாத் என்ன பண்ணுவார், செக்ரட்டரியே மாதம் மாற்றி அதே மாதிரி தான். ரொம்ப தெரிஞ்சால் போர் அடிக்குன்னா, நம்ம வீடியோ லிங்க் போட்டே இருந்தோமா, எல்லாருக்கும் போர் அடிச்சிச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கிளாஸஸ் லிங்க் எல்லாம் யார் வேணுமோ அவங்க இமெயில் கொடுத்தா நம்ம ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து பொதுவாக எல்லாரும் வீடியோ வந்துகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க, போர் அடிக்க ஆரம்பிச்சு, யாரும் பார்க்கறதே இல்லை. வேணுங்கிற மாதிரி பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணோம், இப்போ வந்து மாற்றி வச்சுருக்கோம், கொஞ்ச நாளைக்கு மாற்றி வச்சுக்கலாம். யாரெல்லாம் வேணுமோ அவங்க கேட்கட்டும், அவங்க மெயில் ஐடிக்கு மாத்திரம் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா மெயில் ஐடிக்கு மாத்திரம் ஷேர் பண்ணிக்கலாம். மெயில் தான் வரும், இமெயில் தான் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த வீடியோ யூடியூப் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் ஓப்பன் ஆகும், உங்கள் கணவர் கூட ஓப்பன் ஆகுது, இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு ஓப்பன் ஆகுது. உங்கள் மெயில் ஐடிக்கு வந்திருக்கா மெயில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகிடும். ஓகே. அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபெமிலியாரிட்டி பிரீட் கான்டெப்ட்ஸ்னால பிரபா என்ன பண்ணுறாரு, எவ்வரி மந்த் ஆனால் ட்ரைனிங் பண்ணணும், அதுக்காக பண்ணுறாரு. ட்ரெயின் பண்ணுறதுக்காக செக்ரட்டரி மாற்றிட்டே இருக்கார் பிரபாதர். ஸோ ராமேஸ்வர் ஏன்னா செக்ரட்டரியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், பிரபாதர் தூங்கவே மாட்டார். அப்போ செக்ரட்டரி எப்படி இருக்கணும், அவனும் தூங்க முடியாது. ஓகே. அதனால் ஒரு மாதம் ஸ்டாக் படிக்கிறதே பெரிய விஷயம். ஓகே. அதனால ஸோ பிரபா கேட்குறாரு, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி. உங்களை பார்த்தா ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்குறாரு அவர். ஓகே. பிரபா சிரிக்கிறார், இந்த மொமெண்ட் நான் வந்து நல்லா இருக்கேன் நீ இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறார், நீங்கள் இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஓகே. ஸோ அப்போ இஸ்கான் பீசிங் மேனேஜ்மெண்ட்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபா சொல்கிறார், ஒரு பிபிடி மணி வந்து பெஸ்ட்டு வே என்னென்னா, இந்த மணியை வந்து நிறைய புக்ஸு பிரிண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நிறைய மணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, பேங்க்கில் வச்சுருக்காதீங்க, உடனே புக்ஸு டேக்ஸ் பண்ணுவாங்க, ஹெட்டேக் தான் ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, புக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. எல்லா புக்ஸையும் திருப்பி விற்றுட்டு திருப்பி காசு வரல, திருப்பி பிரிண்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ணணும். காசு வந்து என்ன பண்ணுங்க, சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சா மாயம். யாருனாலும் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. எந்த டிவோட்டிஸ்னாலும் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக பியூர் ஆகணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆசை வரும் அவங்களுக்கு. இந்த மணியை கொஞ்சம் எடுத்தா என்ன, நமக்கு யூஸ் பண்ணால் என்ன. ஸோ அதனால் டோர் டு டோர் போய் என்ன பண்ணணும், ப்ரீச் பண்ணணும். இதுதான் நம்முடைய வேலை. எல்லாருக்கும் கிடைக்கணும். இது வந்து ஒரு புரட்சி அப்படின்றார் பிரபாத்.
புரட்சி உருவானு சொன்னோம் இல்லையா, இது ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேற்கத்திய நாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறா பிரபா. ராமேஸ்வர சுவாமி மகாராஜ் சொல்கிறாங்க, எப்படி அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஹாசினி, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, கான்ஸ்பைரசி. அதுதான் பிரபா சொல்லியிருக்காரு, நம்மளை அழிக்கிறதுக்காக சில பேர் உருவாக்கிக்கிறதுக்கான. என்னன்னா, ஆன்டி கல்ட் மூமெண்ட், எதையோ அவங்க மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, எல்லாம் அப்படி மாறிடுறாங்க. சில கண்டிஷன்லாம் இருக்குது பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த கண்டிஷன்லாம் அவங்க மீட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க, இப்படி சொல்லி கேஸ் போடுறாங்க. அதனால் ஹரிகிருஷ்ணா கேட்கறதுனால எங்கள் பேரண்ட் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி கேஸ். ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார், கிருஷ்ணா அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். யூஎஸில், இந்தியாவில் எப்படி போக முடியும்? ஸோ இந்தியாவில் முதலே இது பண்ணிட்டாங்க, உஷாராக எல்லாமே பண்ணிட்டாங்க. அம்மா அப்பா பெர்மிஷன் இல்லாமல் நீ வரக்கூடாதுட்டாங்க கோயிலுக்குள்ளே ஃபுல் டைமாக இந்தியாவில். ஓகே, ஸோ மோஸ்ட் பேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடக்குது, பல மாதங்கள் நடக்குது. ஓகே, நியூயார்க்கில் ஆரி.கே.எஸ். சுவாமி மகாராஜ், நியூயார்க் டெம்பிள் பிரசிடென்ட். ஓகே, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்டு கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறாரு, டிவோட்டிஸ் வச்சுருக்காரு. பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, அப்போ கூட என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பசங்க வர மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு. அவங்களும் யாரையோ வச்சு என்ன பண்ணுறாங்க, வேறு யார் டீ ப்ரோக்ராம் வச்சு இது பண்ணுறாங்க. டீ ப்ரோக்ராம் தெரியல, மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டீ கோட் பண்ணி அவங்கள மாற்ற முடியும். அந்த மாதிரி வச்சு பண்ண, அப்போ கூட மாறல அவங்க. ஸோ அதனால் இப்போ கேஸ் போட்டாங்க பல மாதங்களாக. ஸோ அது ஏன்னா இப்போ போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எவ்வளோ பெரிய இஷ்யூ பாருங்க. இதெல்லாம் மீறி இப்போ வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் தெரியுது, ஓப்பன் நல்லா இருக்குது, இஸ்கான் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா கண்ட்ரிலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் இந்த பாகிஸ்தான், இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரி தான். ஆமாம், அதனால. ஆனால் அந்த டேட்டில் அப்படி கிடையாது. அந்த டேட்டில் இதெல்லாம் பிரச்சனை, இது பிரெயின் வாஷ் பண்ணுறதுலாம் பிரச்சனை. ஓகே, பங்களாதேஷ் கொஞ்சம் மோசம் இல்லை. ஆமாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பகவத்கீதை வந்து பைபிளை விட ஓல்டான புக்கு. சரி, இந்த மாதிரி அவங்க பேசும்போது நீங்கள் பகவத்கீதையை கோட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றார். ஓகே, ஸோ பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க பசங்க ஹிப்பியானா பிடிச்சிருக்கா, ஏன் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல? இந்த மாதிரி போதைப் பொருள் அருந்து, மது அருந்து, பெண்கள் பிள்ளை போதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களால் ஏன் ஸ்டாப் பண்ண முடியல உங்கள் குழந்தைங்களா? நாங்களாம் ஸ்டாப் பண்ணி நல்ல மனுஷங்களாம் ஆக்கியிருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி நீங்கள் கேளுங்க. ஓகே, ஆனால் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. நாங்கள் ஆல்ரெடி ஃபயரை வச்சுட்டோம், பற்ற வச்சுட்டோம், இது எரிஞ்சிட்டே தான் இருக்க அப்படின்ட்டு. ஓகே, இட் வில் கோ ஆன், இட் கேனாட் பி ஸ்டாப்டு. ஓகே, எவ்வளோ பெரிய தீயணைப்பு என்ஜினை கொண்டாலும் இந்த தீயை நீங்கள் அணைக்க முடியாது. ஆல்ரெடி புக்ஸ் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணியாச்சு. இதுதான் மாயாவுக்கு எதிராக பிரபாரம் பண்ண ஒரு பெரிய ஒரு பிளாட் சரித்திட்டத்தை வகுத்து மாயாவோட இதில் என்ன பண்ணுறாரு, உள்ள போகிறாரு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம அவர் சொன்னதை ரிப்பீட் பண்ண முடியும், அவ்வளோதான். இது மாயாவோட இப்படி கிழிச்சிட்டு போகிறது, அந்த மாதிரி வேலை. ஏன்னா இந்த ஒரு சின்ன கேஸே நம்ம ஏகமே காலி ஆகிடும். எவ்வளோ இந்த மாதிரி வந்தது, மிஸ்டர் நாயர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டினார், இந்தியாவோடே போகிற நிலைமை தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு அவ்வளோ பொலிட்டிஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, நாயர் பணம் வந்திருக்கு. பிறப்பா அப்படியே எப்படி இது பண்ணுறாரு பாருங்க. அதனால தான் அவர் வந்து ஆச்சாரியா, கவுண்டர் ஆச்சாரியா டிஸ்கான். ஸோ ராமேஸ்வரம் சுவாமி சொல்கிறார், இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்கிற டெக்னாலஜி தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ண கான்சியஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. நியூயார்க் கேஸு, லாயர்ஸு, இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கேஸ் அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவோட மெர்சின் பிரபா சொல்கிறார். கிருஷ்ணாவுக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் அவரே என்ன பண்ணுவார், எல்லா அரக்கனையும் கொண்டுருவார். எவ்வளோ அரக்கன் வந்தான் விருந்தாவன், அவங்க எல்லாம் கொண்டுட்டார். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணாவுடைய ஆசை இது. இப்படி இருந்தாலும் பெருசாகும் இப்போ இல்லையா, கிருஷ்ணான் பெருசாகிடும். ஸோ அதனால் கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் டேமார்ஸ் வந்து இது பண்ணாங்க. பிரகலாத மகாராஜட்டையும் அரக்கர்கள் வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கிருஷ்ணரே வந்திருக்கும் போது அவருக்கு எதிராக இருந்தாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க.
இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நம்ம மண்ணி இந்த மாதிரி பண்ணுறது சகஜம்தான். அட்லீஸ்ட் நம்மளுடைய ஆளுங்களை என்ன பண்ணல, சிலுவையில் அறையலை. இப்படி தான் இருக்கும். நித்யானந்த பிரபு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். நித்யானந்த பிரபு என்ன பண்ணிட்டாங்க, மண்டையில் அடித்தாங்க, ரத்தம் வந்தது இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும் கலியுகம் போக போக. எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் வந்து எதிர்பார்க்கலான்றார். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 மார்க்கெட் பிளேஸில் அடிக்கிறாங்க, சவுக்கடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி கோர்ட் கேஸ் ஆகணும், எல்லாருமே ஹரிகிருஷ்ணன் என்ன ஹரிகிருஷ்ணன் கேட்குறாங்கன்றார் ராமேஸ்வர சுவாமிராஜ். அதுதான் நம்மளுடைய கெயின். எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணான்னு சேட் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய கெயின் பிரபா சொல்கிறாங்க. ஸோ ஆனால் திருப்பி நம்ம என்ன பண்ணால் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ராமேஸ்வரம் சொல்கிறார். ஆமாம், நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் டிஃபீட் பண்ணுறதுக்கு அவங்கள. அது நெசசரி தான். நீங்கள் தூங்காதீங்க. கிருஷ்ணா வந்து அர்ஜுனோட சொல்லலை, நான் உன்னுடைய நண்பன், நான் கடவுள், நீ நல்லா தூங்கு, நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு சொல்லலை. அர்ஜுனர் தான் நல்லா ஃபைட் பண்ணார். அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே நீங்களும் கிருஷ்ணன் நினச்சிட்டு இந்த கோர்ட் கேஸ்லாம் நீங்கள் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து பார்த்து பாருங்க. ஏன்னா மெட்டீரியலிஸ்ட் பௌதிகவாதிக்கு என்ன பிடிக்கலன்னா, இந்த 4 பேசிக் ஒழுக்க விதிமுறைகள் பிடிக்கல. மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு கொள்ளக்கூடாது, சூதாடக்கூடாது. இந்த 4மே அவங்களுக்கு பேஸ். இது பிடிக்கணும்னா அவங்க என்ன, இது பயங்கரமாக கோவம், ஷாக்கிங் எல்லாமே இருக்கு. அதனால அவங்க எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓகே. அப்போ ஜெர்மனியில் அது மெட்டீரியல்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, பௌதிகவாதி அப்படி தான் இருப்பாங்க. ஜெர்மனியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஓல்டு மேன் இருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸில், பிரபாகர சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பசங்களை எல்லா நாட்டுக்கு அனுப்பிச்சு அவருக்கு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அவங்களுடைய வியூ பாரு, எல்லா ஊருக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்பிச்சு சின்ன சின்ன பசங்களை அனுப்பிச்சு அவங்க மூலமாக இவர் பணம் சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி அவர் ஜெர்மனியில் சொல்கிறாங்க. ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணா இவங்கெல்லாம் மாற்றிட்டாரு. மணி நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல அவ்வளோதான். ஸோ 1969 1969 லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து டெம்பிளில் இப்போ தான் வந்த புதுசு. ஓகே, அப்போ சில கார்லாம் வாங்கினாங்க. மீன்ஸ் கார்ஸ் வேணும் இல்லையா, ப்ரீச் பண்ணுறதுக்கு கார்ஸ் வேணும்ல. ஸோ நம்பர் அப்படி ஓடி சிங்கர்ஸ் ஆனாங்க. அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, சர்ச் பக்கத்தில் இருப்பாங்க, அந்த டெம்பிள் பக்கத்தில் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப பொறாமப்படுறாங்க. இவங்கெல்லாம் டிவோட்டிஸ் தான், எங்களுக்கு எது காரு, இது இத்தனை கார் பாரு, 3-4 கார் வச்சுருக்காங்க, எதுக்கு இவங்களுக்கு காரு அப்படின்ற மாதிரி என்விஎஸ் ஆகிறாங்க. இதுதான் இந்த உலகத்தோட நேச்சரே. இதான் நம்ம நல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, பொறாமை உணர்ச்சி இருக்க போயிட்டு அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, அந்த பொறாமை உணர்ச்சி வந்து யார் மேலே ஸ்டார்ட் ஆகுது, கிருஷ்ணர் மேலே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அது என்ன ஆகுது, அப்படி பரவுது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்கிட்டாலும் உடனே அவர் மேலே பொறாமை வந்துடும். ஓகே, பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்லி, எவ்வளோ திக்காக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது, இந்த மாதிரி பொறாமை வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சவால்கள் வரும்போது கிருஷ்ண கான்சியஸ் என்ன ஆகும், நல்லா இந்த மூமெண்ட் வந்து நல்லா பரவும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. நான் பாருங்க எப்படி ப்ரீச் பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக பிரபாதை ப்ரீச் பண்ண வரல, எல்லாரையும் திட்டுவார் பிரபாதர், ராஸ்கல் ஃபூல் அப்படின்னு சொல்லி திட்டுவார் இல்லையா. யுனைடெட் நேஷன்ஸே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐக்கிய நாடு சபையிலே பார்க்கிங் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு, குறைக்கக்கூடிய நாய்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். ஓகே, நான் சிக்காகோவில் என்ன பண்ணார் பிரபாதர், விமன் ஃப்ரீடம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா. அவங்க வந்து அப்பா, பையன், ஹஸ்பண்ட், இது 3 பேர் பொறுப்பில் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லன்னு சொல்லி பெரிய பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணுச்சுல. பிரபாதை எடுத்து யோசி, அதெல்லாம் கான்ட்ரவர்ஷனாக கிரியேட் பண்ணுவோம். பிரபாதை என்ன பண்ணுவார், ஒரு பாயிண்ட் ஸ்டிக் நிற்பார், அப்படி நிற்பார். ஓகே, ஸோ ராமேஸ்வர மகாராஜ் என்ன பண்ணுறாரு, அவரும் நிறைய இதாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஓகே, என்கரேஜ் பண்ணார் பேசிக்கலி. இந்த மாதிரி கிருஷ்ணரும் இந்த மாதிரி தான் எப்பயுமே கெலாமிட்டி நடுவு தான் நிற்பார். அந்த காளியா தானே, காளியாவோட நர்த்தனம் ஆடுவார் இல்லையா, அப்போ எங்கே நிற்கிறார், பாய்சன் நடுவு தான் நிற்கிறாரு, எவ்வளோ பெரிய டேஞ்சர் அது. அந்த மாதிரி கிருஷ்ணா நிற்பார். அந்த மாதிரி இஸ்கான் அதே மாதிரி தான் இருக்குது எப்பயுமே அப்படின்ட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு ரெலீட் தான் அப்படின்ட்டு. ஓகே, இதான் இந்த பியூட்டி ஆஃப் திஸ் மூமெண்ட்டு. நம்ம வந்து எப்போ டிஃபிகல்ட்டில் இருக்குமோ அப்போ கிருஷ்ணா தான் சென்டராக இருப்பார். ஓகே, பங்களாதேஷ்லேயுமே இப்போ என்ன ஆச்சு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா தான் சென்டரில் இருப்பார். அந்த இஷ்யூ கிருஷ்ணா யாராவது வின் பண்ண முடியுமா, கிடையாது. கடைசியில் கிருஷ்ணா டிவோட்டிஸ் வில் பிகம் விக்டோரியஸ். ஓகே, இதுதான் பிரபாவுடைய பாயிண்ட். ஸோ பிரபாதர்
அவங்களோட டிசேபிள்ஸ் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அலகாபாத் கிளம்புறாங்க. ஸோ அப்போ ஒரு டிவோட்டி வந்து மேலே போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் வாங்க போகிறார். இப்போ ட்ரெயின் டிக்கெட் வாங்கலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, எங்கள் அம்மாவுக்கு புரியவே இல்லை, நான் சொல்லி பார்த்தேன். உடனே வந்துடு, அதான் ஒரு 20 நாளைக்கு மேலே சொல்லிட்டோம் நீங்கள் வந்துடு அப்படின்னா அது எப்படி கிடைக்கும் ட்ரெயின் டிக்கெட்டு? அப்பயும் இதே மாதிரி தான் பிரச்சனை. அலகாபாத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டும் வித்துருச்சு. கும்பமேளா பக்கத்தில் வந்து சினிமே யாருமே டிக்கெட்டே இல்லைன்ட்டாங்க, ஸ்டேஷன் எந்த ட்ரெயின்லையும் இல்லைன்ட்டாங்க. அப்போ பாம்பேயில் ஒரு பெரிய ஆள் இருந்தார், மிஸ்டர் குப்தா. பெரிய பொசிஷன், சென்ட்ரல் ரயில்வே இந்தியாவில், சென்ட்ரல் ரயில்வே ஆஃப் இந்தியாவில் பெரிய பொசிஷன் இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், பிரபாதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பெஷலாக ப்ரைவேட் கார், அந்த ப்ரைவேட் காரில் அந்த இது அந்த பெட்டி அதை அட்டாச் பண்ணிட்டாங்க. அதில் பிரபா டிசைப்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பெட்டியை அட்டாச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆமாம், அதான் ப்ரைவேட் கார். ஓகே, சூப்பராக இருந்துச்சு அது. ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்துட்டார் பிரபாத். ஓகே, ராமேஸ்வர சுவாமி மகாராஜ், ஜெகதீஷ் பிரபு, ஹரிச்சௌரி பிரபுலாம் வராங்க, இந்த ட்ரெயினில் வராங்க. பிரபாத் 24 hours அலகாபாத்லேருந்து பாம்பே போகிறது ஃபுல்லாக ப்ரீச் பண்ணிட்டே வர்றார். பிரபாத் டே அண்ட் நைட் ப்ரீச்சிட்டே வர்றார். ஓகே, ராமேஸ்வர சுவாமி ஏதாவது கேள்வி கேட்பார், அவர் இது பண்ணிட்டே இருப்பார், பதில் சொல்லிட்டே இருப்பார். கும்பமேளாவுக்கு போகிறாங்க, பாம்பேலேருந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் கும்பமேளா போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒரு சைடு பிரபாத் இருந்தது, இன்னொரு சைடு என்ன பண்ணாங்க, டிசேபிள்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவன் கொஸ்டின் கேட்கணும், பிரபாத் ஆன்சர் பண்ணும். ஓகே தான். ஓகே, பிரபாத் சொல்கிறார், உங்களுக்கு எப்படி ஆப்போசிஷன் பார்ட்டியை ஃபேஸ் பண்ணதுன்னு தெரியல அப்படின்றார். ஓகே, அவர் நல்ல ஆர்குமெண்ட்டிவ் மூடி பண்ணிட்டார். எப்படி ஒரு டிசேபிள்ஸ் வந்து அடுத்தவங்க வரவங்கள டிஃபீட் பண்ணு ஃபிலாசபிக்கலாக ஆப்போசிஷனை அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அவருடைய குருவே சொல்கிறார், சிம்ம குருன்வான். பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இருக்கும்போது யாருமே அவர்கிட்ட பேச பயப்படுவான். சிம்ம குரு, லயன் குருன்வான். ஓகே, அப்போ பேர் கேட்குறாரு, நிறைய ஒப்போசிஷன் வர வர என்ன ஆகுமா, நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அதை அப்படின்ட்டார். ராமேஸ்வரம் மகாராஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட் வந்து உலகத்தையே ஆட்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ராப்பர் எஸ் அப்படின்றார். ஏன்னா இவர் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் உண்டு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுப்பார், அப்புறம் இப்படிலாம் திங்க் பண்ணுவார். ராமேஸ்வரம் மகாராஜ் முதலே எல்லா கொஸ்டின் கேட்டார், பிறப்பு அதுக்கு முதல்ல எல்லா கொஸ்டின் கேட்டார், எப்படி உலகத்தை எப்படி கிருஷ்ண கான்சியஸ் பீப்புள் ஆளுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் கிருஷ்ண கான்சியஸோடு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பவருக்கு வந்துடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. மெஜாரிட்டி கிருஷ்ண கான்சியஸ் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கும். இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் கிருஷ்ண கான்சியஸ் என்ன பண்ணணும், அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நிறைய பேர் டிவோட்டி ஆகிடுவாங்க. பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், பிரசாதம் கொடுக்கலாம், ஷேர் பண்ண சொல்லலாம். அப்போ அங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணலாம், கிருஷ்ணவோட எடுத்துக்கிறாங்க. ஓகே, சேத்தோ தர்மல மாறுஜனம், அவங்க இதயங்கள் க்ளீன் ஆகுது. இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கறனாலையும் மார்னிங் ஒரு வேளை மீன்ஸ் மார்னிங் ஒரு வேளை சாண்டிங்கு, ஈவினிங் ஒரு வேளை சாண்டிங்கு, கீர்த்தன், பிரசாதம் கொடுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறைய இதயம் க்ளீன் ஆகிடும். அப்போ ரஷ்யா மாதிரிலாம் இருக்கும், கம்யூனிஸ்ட் தானே பண்ணுறாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு. இல்லை அப்படி கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோம்னா குவாலிட்டி ஆஃப் பீப்புளோட வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அவங்க லைஃப்பை வந்து லைஃப் குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். கிருஷ்ணவனில் இருக்கிற எல்லாருடைய லைஃப்பும் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நமக்கு மணி கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, நம்ம நிம்மதியாக சாப்பிட்றோம், நல்லா ஜம்ப் பண்ணி டான்ஸ் ஆடுறோம். ஜம்ப் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் டான்ஸ் ஆட முடியுது. நல்லா மியூசிக் கேட்குறோம், நிம்மதியாக தூங்குறோம். கரெக்டாக கிருஷ்ண கான்சியஸ் லைஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கி அவன் கவலையோடு உட்காந்துருப்பான், லோன் எப்படி அடக்கிறது தெரியாமல் 12-1 மணி வரையும் வேலை பார்த்துட்டு இருப்பான், தூக்கமே வர மாட்டேங்கி பில்ஸ் போடுவான். அவங்களுக்கே குவாலிட்டி இருக்குது. He has constructed a big house. எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் கிருஷ்ணவோட ஒரு மனிதர் எளிதாக இருந்தால் ஏழ்மையாக இருந்தாலுமே குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஒருத்தருடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க என்ன ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணுவாங்க, அப்போ கரெக்டான பர்சனை அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து கிருஷ்ண கான்சியஸ் கவர்மெண்ட்டே வந்துமான்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் என்ன பண்ணோம், அந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்ட்டார். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக நடக்கணும் அந்த மாதிரி சொல்கிறார்.
எப்படி எப்படி கிருஷ்ணா கான்சியஸ் ஃபியூச்சரில் இருக்கணும்னு சொல்லி பிரபா சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, மைனாரிட்டியாக இருந்தால் கூட நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கலாம், நீங்கள் பிராமணாக இருப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறையாக இருப்பாங்க. கவர்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் பிராமணாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தானே சூஸ் பண்ணுவாங்க யார் கிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தப்பாக தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் பிராமணாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டில் கரெக்டான ஆளும் சூஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் கரெக்டாக லீட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பராக சொல்கிறாரு. ஓகே, ஸோ பாம்பே விட்டு ட்ரெயின் மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ட்ரி சைடு வந்தது. நல்லா மீன்ஸ் ஒரே மரங்களாக இருக்குல்ல, ப்ராப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா சூப்பராக இருக்குது, நிறைய பொட்டி பொட்டியாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா இருக்குது அப்படி சொல்லி ப்ராப்பராக ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்க. அது ஃபுல்லாக ஹெல்லிஸ் தான் பாம்பே சிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார்ம் கமிட்டிலாம் ஆரம்பிக்கலாமன்றார் ராமேஸ்வரம் மகாராஜ் கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் கமிட்டிலாம் ஆரம்பிக்கலாம், அப்போ தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இதை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த பேட்டர்னை. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் பிரசிடென்ட்ஸாக என்ன பண்ணுறாங்களாம், நிறைய பேர் வந்து இந்த டெம்பிளில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி ரிக்வயர்டு ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாட்டேங்க, நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதனால தான் நம்ம ஃபார்ம் வச்சுக்கிட்டார் பிறப்பாது. எல்லாராலையும் டெம்பிளோட ஸ்டாண்டுக்கு வர முடியாது, அப்போ என்ன பண்ணலாம், ஃபார்ம் கமிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு அங்கே குடிசை மாதிரி ஒரு வீடு போட்டுருவாங்க, அங்கேயே எல்லாம் கிடைக்கும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம், வேணுங்கிற உணவை இது பண்ணிக்கலாம், மிஷனை படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டார். ஓகே, அவங்களுக்கு ஓனாக வீடு கட்டிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு ஃபார்மில். இல்லை அப்படி கிடையாதுன்ட்டார். ஓகே, ஃபார்ம் போகணும், விருந்தாவனுக்கு போகணும், அங்கே போய் என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற வீட்டில் தங்கிட்டு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன வருதோ அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இஸ்கான் பேர் தான் இருக்கும். நம்ம வீடு கட்டி ஏன் வீடு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஜாப்லெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்ம் கமிட்டி வந்துடுவாங்கன்றாங்க. இதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வேலை போகும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபார்ம் கமிட்டி ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி ஃபார்மில் எனக்கு தனியாக லேண்ட் இருக்குது, நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ராமேஸ்வரம் சுவாமிராஜ் கேட்குறாங்க, இந்த மாதிரி போக போக ரொம்ப மோசமாகிடுமா இந்த கண்டிஷன்லாம் சொல்லிக்கிறார் பௌதிக லோகத்தில். ஆமான்னு சொல்கிறார் பிறப்பாது. ஆமாம், யார் வராங்களோ இல்லையோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்ம் கமிட்டியில் ஆரம்பித்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ பிரபா 2 பேக் தான் கேரி பண்ணுவாங்க ட்ராவல்லையுமே. ஓகே, ஒரு பேக்கில் என்ன இருக்கும், துணியெல்லாம் இருக்கும், இன்னொரு பேக்கில் வந்து பிளேட்டு பவுலு, மீன்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி பவுல், ஸ்பூனு, டிஃபன், திலக்கு, மிரர் இதெல்லாம் வச்சுருப்பார். ஓகே, இது இன்னொரு பேக். 2 பேக் தான். பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, ஆனால் 2 பேக் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு. வேறு எதுவுமே அவர் கிடையாது, பிரபா கிடையாது. எதையுமே அவர் பேர் எழுதார், எல்லாம் இஸ்கான் பேர் எழுதிட்டார். ஓகே, அவங்க பசங்க வரும்போது கூட என்ன பண்ணல, அவர் வந்து நிறைய சொத்தெல்லாம் கொடுக்கல, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கொடுங்கன்ட்டார். அது என்னோடய கடமை, மீன்ஸ் கடமைனா என்ன, அந்த ப்ரீவியஸ்னால கொஞ்சம் கொடுங்க, மணி அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டார். கோடியாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதுக்கு அனுப்பிச்சிருங்கன்ட்டார். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பிரபா இது பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் கேஸ் போட்டான், பிரபாவுடைய ஒரு பையன் கேஸ் போட்டான். இப்போ போட்டார், இந்த மாதிரி இஸ்கான் ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேஸ் போட்டு அது எங்களுக்கு சொத்து வேணும்னு சொல்லி கேட்டார். அதுக்கு வந்து அவங்க அம்மா சைன் பண்ணணும், முடியாதுட்டாங்க. சைன் பண்ண சண்டை போடலாம், முடியாதுட்டாங்க. இதெல்லாம் நான் சண்டை பண்ண முடியாது, அவர் சன்னியாசி ஆகி அவர் இது பண்ணது, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சைன் பண்ணல. ஓகே, அவங்க அப்போ என்ன அர்த்தம், அவங்களும் டிவோட்டி தான். அந்த பக்தராக இருந்தாலுமே கிருஷ்ணன் மறைச்சிருவார். அதனால தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, டீலாம் முக்கியம்னு சொன்னாங்க இல்லையா. இது எல்லாமே கிருஷ்ணாவுடைய செயல். இதெல்லாம் நம்ம உடனே அந்த அம்மா வந்து பிரபுபாது கூட இருக்கிறாங்க, எவ்வளோ பவ்யமாக சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி லேடிஸ்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒபீஷியன்ஸாக, அவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. அப்போ அப்படி அவங்க டிவோட் இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லா கிருஷ்ணா விக்கிரகத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அது பிரபுபாதை வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வரணுன்ட்டு கடவுளுடைய ஒரு அனுகிரகம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, டிஃபன்லாம் கொடுக்குறாங்க பிரபுபாது. சப்ஜி, பூரி, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸ். பிரபுபாதுக்கு எது வேணுமா சாப்பிடுவார். அப்போ ஹரிச்சவடி நீயும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறார், நீயும் சாப்பிடுன்றார். ஓகே, ஸோ பிரபுபாது சாப்பிட்ட மிச்சம் என்ன பண்ணுறாரு, மற்ற டிவோட்ஸ்லாம் கொடுக்குறாரு. பிரபுபாது ரெஸ்ட் எடுக்க போகிறார். மதிய நேரம் நிறைய பேர் வந்துட்டாங்க. ப்ரீச் பண்ணுறாரு பிரபுபாதர். பிரெயின் வாஷ் பற்றி கேட்குறாரு.
இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. சரி, இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுறான், பக்தர்களை தனியாக பிரித்து இந்த உலகத்தோடு பிரிச்சுது, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் மாதிரி பிரிச்சுது எப்படி சொல்கிறாங்க ப்ராப்பர். எஸ், நாங்கள் உங்களோட பழக விரும்பலை ப்ரொஃபஸர், நாங்கள் அவங்களோட பழக விரும்பலை. ஓகே, ஒரு ஜென்டில்மேன் வந்து என்ன பண்ண மாட்டான், ஒரு நல்ல ஒழுக்கமான மனுஷன் அவங்க கூட பழக மாட்டான். காக்கையெல்லாம் வந்து அன்னப்பறவையோட மிக்ஸ் ஆகும், அன்னப்பறவை காக்கையோட மிக்ஸ் ஆகுது. இதுதான் ரூல்ஸு. காக்கையை அன்னப்பறவையும் சேர்த்து வைக்க முடியுமா? நாங்கள் அன்னப்பறவை மாதிரி இருக்கோம், நீங்கள் காக்கை மாதிரி இருக்கீங்க, அதனால நாங்கள் மிஸ் ஆக மாட்டோம். இது நேச்சுரல் டிவிஷன் தான் இது அப்படின்றார். பராமேஸ்வரர் வேலை சொல்லார். அவங்க வந்து ஒரு 5 கண்டிஷன் 6 கண்டிஷன் வச்சுருக்காங்க பிறப்பா. இந்த 6 கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அந்த அந்த சூழ்நிலையே என்ன ஆயிடுமா, பிரெயின் வாஷ் பண்ண தான் ஆயிடுமா. இந்த 6 கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண முடியும். அது இந்த 6 கண்டிஷன் இங்கே இருக்கு, இஸ்கானில் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏதாவது ஒன்று யோசிப்பானுங்க. ஓகே, மெட்டிலிஸ்ட் சும்மா ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. ஓகே பிரபாஸ், எஸ், நாங்கள் வந்து பிரெயின் வாஷ் தான் பண்ணுறோம். அவன் பிரெயின் பேடாக இருக்குது, அதை குட்டுக்கு மாற்றுறோம், வாஷ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே, இதுதான் எங்களுடைய பிஸ்னஸ். ஓகே, வி ஆர் வாஷிங் த பிரெயின் ஃப்ரம் ஆல் ராஸ்கல்டம். அவன் என்ன பண்ணியிருக்கான், மாமி சாப்பிட்றான், தகாத உறவு வச்சிருக்கிறான், சூதாடுறான், போதைப்பொருள் உட்படுறான், இதெல்லாம் நாங்கள் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணி சேத்தோ தர்மன மாஜம் பவமஹாதாவாக் நிர்வாபனம், இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அவனை நல்ல மனுஷனாக ஆக்குறோம். இது வாஷ் பண்ணி தான் பேட் திங்கை வாஷ் பண்ணி தான் ஆகணும், அதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஏன் கெட்ட பொருளை வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டை நீங்கள் தூக்கவே மாட்டீங்களா? உங்கள் ரூம்லாம் தூக்க மாட்டீங்களா? அதுவும் பிரெயின் வாஷா என்ன சொல்ல கேட்குது. இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணால் யார் உங்களை குத்த சொல்கிறது? யாராவது குத்த சொல்லுவாங்களா இந்த மாதிரி? அப்போ நீ ராஸ்கல், நீ ஏன் அவங்க வீட்டை சுத்தம் பண்ணுற, நீ பிரெயின் வாஷ் தான் பண்ணுற அப்படி சொல்லி நாங்கள் மனசுள்ள குப்பையை இது பண்ணுறோம், அதை நீ ப்ரொடெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து புத்திசாலித்தனம். இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கார்பேஜ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் வந்து சிவிலைசேஷன். ஏன்னா இந்த மாதிரி பேசணும், இல்லைன்னா என்ன ஆகுனா அமெரிக்காவில் வந்து என்ன பண்ண கோர்ட் கேஸ் போட்டு இது வந்து வாஷ்ன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க, பிரெயின் வாஷ் சொல்லிட்டு. ஆனால் இது பிரெயின் வாஷ்க்கு வந்து சமமே கிடையாது. அவன் கெட்ட பையனாக இருக்க நல்ல பையனாக மாற்றுறோம். ஓகே, இது வந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தான் எல்லாருமே, எதுலையா ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான். வந்து உடனே நம்ம எல்லாருமே கெட்டிக்காரன்னு நினச்ச முடியாது. ஒன்று பண பைத்தியமாக இருப்பான், இல்லை பெண் பைத்தியமாக இருப்பான், இல்லை மண் பைத்தியமாக இருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் பைத்தியமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு பைத்தியமாக இருப்பாங்க எல்லாருமே இந்த உலகத்தில். இல்லை லிட்ரேச்சர் ஒரு டிவி பார்த்துட்டே இருப்பான், அதில் பைத்தியமாக இருப்பான். அதுலேயே நீ கிருஷ்ணன் பைத்தியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரபுபாத விமானம். ஓகே, இட்ஸ் குட், கிருஷ்ணா இஸ் பியூர் அபாபவிந்தம். அதனால் யாரெல்லாம் அவரை பற்றி நினைக்கிறாங்களோ அவங்களாம் என்ன ஆகிடுவாங்க, சுத்தமாகிடுவாங்க. அதனால் யார் வந்து யாரோட பழகுறாங்களோ அவங்கள வந்து சொல்லிடலாம். மேன் இஸ் நோன் பை இஸ் கம்பெனி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாருன்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இது கிருஷ்ண கான்சியஸோடு நம்ம இது பண்ணோன்னா அவன் கிருஷ்ண உணர்வுள்ள பக்தன் அப்படி தான் இருப்பான். அவன் வந்து இது மாதிரி விழுக்கத்தில் மீற மாட்டான். ஒரு நாயோட படுத்துமுன்னா என்ன இருப்பான், நாயை வச்சுக்கிட்டு பெட்டில் வச்சுட்டு நாயை சாப்பிடும்போது கிச்சனில் நாய், எல்லா இடத்துலையும் நாய் தான். இப்போ டாய்லெட் போகும்போது அது அள்ளிட்டு போகிறது, வாக்கிங் போகும்போது அப்போ என்ன கான்சியஸ் வரும், நாய் கான்சியஸ் தான். அப்போ நாய் தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி பிரபா சொல்கிறாங்க. ஓகே, அதனால நாய் என்ன பண்ணும், குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம் ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணுமா இல்லையா, யுவர் அ டாக் ஸோ வி ஹேவ் டு வாஷ், அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி ராமேஸ்வர் வேற சொல்லாங்க. இப்போ ஓகே, ஸோ இதுதான் அவங்களுடைய ஆர்குமெண்ட் பிரபா. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சயின்ஸு, மியூசிக்கு, ஆர்ட்டு, லிட்ரேச்சர்லாம் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படிச்சிருக்காங்க எல்லாரும். ஹரிகிருஷ்ணா மூமெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி படிக்கிறவங்களை அவங்கள அந்த சொசைட்டிலேருந்து எடுத்து தனியாக வச்சிருது. அவங்க வந்து கிருஷ்ணனை பற்றி மட்டும் தான் படிக்கிறாங்க. இப்போ முதல்ல நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்கள தனியாக எடுத்து வந்து கிருஷ்ணனை பற்றி படிக்கிற மாதிரி இந்த கிருஷ்ண காட்சி மூணு பண்ணிடுது. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. பிரபா சொல்றார். ஸோ அப்போனா உங்களுக்கு கல்ச்சர்னா என்னென்ன தெரியலேன்ட்டார் பிரபா. மனோதர்மா அப்படின்னா மென்டல் கன்காக்ஷன். மனோதர்மானா மனசே நினைக்கிறது. நீங்கள் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய விஷயத்த, அதை நாங்கள் ஸ்டாப் பண்ண விரும்புகிறோம். அந்த நான்சென்ஸை ஸ்டாப் பண்ண விரும்புகிறோம். இதுதான் என்னுடைய நோக்கம். ஓகே, யாரெல்லாம் புத்திசாலியும் அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரபா கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு ரமேஸ்வர் சமராஜ்.
இப்போ கிருஷ்ண கான்சியஸ் சில்ட்ரன் இருக்காங்களா, அவங்களுக்கு ஸ்கூல் போக ரெடியா இல்லை, யூனிவர்சிட்டிலாம் போக பிடிக்கல அவங்களுக்கு அப்படின்ட்டார். பிரபா சொல்றது, ஆமா நல்ல வேலை அவங்களெல்லாம் கிருஷ்ணர் காப்பாத்திட்டு இருக்காரு. அப்ப ராமேஸ்வரம் கேட்கிறாரு, சரி இப்ப வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஸ்கூல் போக, அப்புறம் ஃபியூச்சர்ல அவங்க மாறணும்னு நினைச்சாங்கன்னா யார் காப்பாற்றுவா அவங்கள அப்படி சொல்லி கேள்வி கேட்கிறாரு. ஓகே, அவங்க வந்து சின்ன வயசுலேயே கிருஷ்ண கான்சியஸாக மாறிட்டாங்க, அவங்க வாழ்க்கையோட பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டாங்க. ஓகே, பிகினிங் ஆஃப் லைஃப்ல பெர்ஃபெக்ட் ஆகிட்டாங்க அவங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காலேஜ் போறோம், அதுக்கப்புறம் தருதலையா வெளியே வரோம். கரெக்டா இல்லையா? அன்சிவிலைஸ்ட், மோஸ்ட் அன்சிவிலைஸ்ட். ஏன் மோஸ்ட் அன்சிவிலைஸ்டு? 4 ஒழுக்க விதிமுறையிலும் மீறலாம். அப்போ வந்து அவன் நாகரிகமே இல்லாம வரான், நாய் போற மாதிரி வரான். ஓகே, அவன் வந்து ரோட்ல ட்ரெஸ் போடாம இந்த மாதிரி அசிங்கமா போயிட்டு இருக்கான். உங்களுடைய எஜுகேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பிறப்பாது கேட்கிறாரு. இது என்னோட உங்க எஜுகேஷனை பார்க்கலாம், இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டாப் பண்ணுங்க எல்லாத்தையும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாலே போதும், மனுஷங்க உருப்படி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் ஸ்டாப் பண்ண. ஸோ அப்போ ராமேஸ்வரம் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க, நம்ம ஜென்டில்மேன்லாம் சொல்றீங்க, அப்ப ஏன் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? பிரபா சொல்றாரு, நாங்க தொந்தரவு பண்ணவே இல்லையே, நாங்க எல்லாரையும் எஜுகேட் தான் பண்றோம். யாராவது ஒரு திருடனை பார்த்து நீங்க திருடக்கூடாதுன்னு சொன்னா அது தொந்தரவு பண்றதா என்ன? அவருக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும், அதுதான் நாங்க பண்றோம். ஆனா ராமேஸ்வரம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிரைவேசியில் நீங்க தலையிடுறீங்க, அவங்க பிரைவேசின்னு ஒரு பிரைவேட் லைஃப் இருக்குல்ல, அதுல இருக்கு நீங்க தலையிடுறீங்க. அவன் என்ன நினைக்கிறானோ அதை நினைப்பான், அது வந்து அது அவனுடைய அந்தரங்கமான ஒரு விஷயம், அதை நீங்க எப்படி தலையிட முடியும்? பிரபா சொல்ற, ஆமா. அப்ப எனக்கும் நான் என்ன வேணா நினைக்கலாம் இல்லையா? நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி நினைக்கிறேன், புக்கெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறேன், இது என்னுடைய பிரைவேசி லைஃப் அப்படின்னு பிரபா சொல்றாங்க. ஓகே, ஸோ ராமேஸ்வரம் சொல்றாங்க, சரி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இந்த மாதிரி பிலாசபி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்க என் மேல அதை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். பிரபா சொல்றாங்க, நாங்க வந்து திணிக்கல, இது நல்ல பிலாசபி, இது நாங்க வந்து கேன்வாஸ் பண்றோம், இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்றோம். நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். யாரெல்லாம் இந்த புக்கை படிச்சாங்களோ அவங்களாம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய சூசைட்லாம் இருக்கும் அமெரிக்காவில். அவங்களாம் கடைசி நிமிஷத்துல பிரபா புக்கை படிச்சு லைஃபுடைய இதை மாத்திக்கிட்டாங்க, சூசைட்லாம் மாத்திக்கிட்டாங்க, எண்ணங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்க, தற்கொலை பண்ண எண்ணங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, பெரிய பெரிய சைன் போர்டு போட்டிருக்கீங்க, இதை சிகரெட்டை வாங்க, அதை வாங்க, இதை வாங்கன்னு சொல்லி சைன் போர்டு போட்டிருக்கீங்க. நீங்க இம்போஸ் பண்றீங்களா, நாங்க இம்போஸ் பண்றோமா? நீங்க அது மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி பிரபாக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் அட்வைஸ்மெண்ட் போட்டிருக்கோம். அதுவும் அட்வைஸ்மெண்ட்ல பார்த்தீங்க, அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் அரைகுறை ஆடை அணிஞ்ச பெண்கள் தான் இருப்பாங்க. அந்த சிகரெட்டை அப்படி பிடிச்சிட்டு ஊதிட்டு இருப்பான். அந்த சிகரெட் ரொம்ப கெடுதி. இந்த மாதிரி நீங்க ஊர் ஃபுல்லா விளம்பரம் வச்சு பாட்டு சினிமா பாட்டும் கேட்க முடியாதபடி இருக்கு. இந்த மாதிரி நீங்க கான்சியஸை கெடுக்கிறீங்களா, நாங்க என்ன பண்றோம்னு சொல்லி பிரபா கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் பேட்டில் போயிட்டு இருக்கு, வார் போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் அப்படி ஆகிட்டு இருக்கு, நிறைய ஆர்குமெண்ட் வந்துட்டே இருக்கு. பிரபா ஒவ்வொன்றையும் டிஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்லாம் வந்து எப்படி சைல்டிஷ், ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு பிரபா. ஓகே, இந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாமல் பேசுறவங்க வந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்க முடியாதுன்னு சொல்லி பிரபா கிரிட்டிசைஸ் பண்றாரு. ட்ரெயின் நிற்குது, மன்மத், ஜலகான், கண்வா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன்ல இப்போ நிற்குது. ஓகே, அவங்களுடைய என்டையர் டே நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அலகாபாத் போகும்போது பிரபுபாத் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண கான்சியஸை டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறார். ஸோ பிரபுபாத் சொல்றாரு, அவங்க வந்து மிலிட்ரிக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு மிலிட்ரி வச்சுக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மணி, ஆனால் யஜ்ஞா பண்ண மாட்டேங்கிறாங்க மழை வர்றதுக்கு. அப்போ நிச்சயமாக வார் வந்துட்டே தான் இருக்கும், யுத்தம் வந்துட்டே தான் இருக்கும், நிறைய பேர் அழிச்சு தான் போவாங்க. இதுதான் குப்பை சிவிலைசேஷன் தான், குப்பையான நாகரிகம். பிரபுபாத் குப்பை நாகரிகம் இப்படி தான் இருக்கும், எங்கேயோ தண்ணி வரணும்னு சொல்லி பண்ண மாட்டேங்கிறேன், மக்களும் அழிக்கிறதுக்குள்ள மிலிட்ரிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க, மிஸ்லீட் பண்ணுறாங்க. இந்த சிவிலைசேஷன் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க. இது எப்படின்னா, அந்த ஏதாவது உபநியமான ஸ்தே பேசுறதுலையா உருதாமணி பத்தா,
அவன் மாத்திரம் குழியில் வரல, அவனை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் என்ன பண்ணுறான், குழியில் தள்ளிட்டான். இதுதான் வந்து அந்த லீடர். பிளைண்ட் லீடர் லீட்ஸ் எவரிவன் டு பிளைண்ட் வெல். ஸோ பிறப்பாட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நாய் மாதிரி குறைச்சிட்டே இருக்கட்டும், நம்ம கண்டுக்கிட்டே கூடாது. இவங்களெல்லாம் நம்ம கிறிஸ்டியனுக்கு சின்சியராக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வெற்றி. இந்த மாதிரி நிறைய பேர் வரல, அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளுடைய டைரக்ஷன் க்ளீன் ஆயிடுச்சு. கிருஷ்ணா என்ன சொல்லலாம் அதை கேட்கணும்லாம். நல்ல ரிசல்ட் வரலையா நம்ம ப்ரீச் பண்ணி பரவாயில்ல, அது கிருஷ்ணா தான், வி டோன்ட் மைண்ட். நம்ம கிருஷ்ணனுக்கு நம்ம சின்சியராக இருக்கணும், இதுதான் நம்மளுடைய டியூட்டி. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்மளுடைய மாஸ்டரை ஏமாற்றக்கூடாது. ரிசல்ட் இருக்கோ இல்லையோ, ரிசல்ட் இல்லாட்டாலும் வருத்தப்படக்கூடாது, நெவர் மைண்ட். நம்ம என்ன பண்ணோம், நம்ம பரிணாமத்தை கீர்த்தனை பண்ணோம். இப்போ மாயாவாதி பார்த்தீங்கன்னா பட்டராசில் இப்போ சைத்தன்ய சரிதம் படிக்கணும் இல்லையா, அதில் வந்து வாரணாசி ஃபுல்லாக மாயாவாதி தான். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, போகிறேன் பரவாயில்ல, அங்கே மாறுறவங்க மாறட்டும், மாறாட்டினா பரவாயில்ல, அப்படி தான் போகிறாங்க சைத்தன்ய மகாபிரபு. நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம பண்ணணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ராம, இது எல்லாரையும் ஷேர் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ பிரபா என்ன பண்ணார், ஜப்பாவுக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் சேட் பண்ணுவார், திருப்பி டிஸ்கஷன் ஆரம்பிப்பார். இந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். ஓகே, ஸோ ராமேஸ்வரம் திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக்லாம் கொண்டு வர்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலீஜனை பற்றி அவங்க ஆப்போசிட்டாக இல்லை, இந்த பிரெயின் வாஷிங் டெக்னிக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப நேரம் சேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயங்கர கோமா கேட்குறாரு. இது என்னுடைய பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பாருங்கள். ப்ராப்பர் ரிப்ளை. ஓகே, ராமேஸ்வரம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த யங் பீப்புளுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கல. நீங்கள் இந்த மாதிரி அவங்களை ஷேர் பண்ண சொன்னால் அவங்க திங்க் பண்ணக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பிரபா சொல்கிறார், எஸ் நீங்களாம் திருடங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, திருடுறதுக்காக வந்திருக்கீங்க, கடத்துறதுக்காக வந்திருக்கீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? நீங்கள் திருடங்க, நீங்கள் கடத்தி போகிறதுக்காக வந்திருக்கீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? அவங்க சேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, எங்களை வந்து தாக்குறீங்க, நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள சேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது உங்கள் பிஸ்னஸ். நாங்கள் என்ன பண்ணுறோம், சேட் பண்ணுறோம், இது எங்கள் பிஸ்னஸ், இதை நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு ராமேஸ்வரம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரீடம் போயிடுது, திங்க் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் போயிடுது. சேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 இது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரீடமே, திங்க் பண்ணுற ஃப்ரீடமே போயிடுது. இப்படி சொல்லி கேஸ் போடுறாங்க அமெரிக்காவில். ஓகே, இந்த மாதிரி அவன் எப்போ சேட் பண்ணிட்டே இருக்கான், அவன் கிருஷ்ணா பற்றி நினச்சே இருக்கான். என் பையன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்றாங்க, அதனால தான் என் பையன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஓகே, இதுதான் வந்து கான்ட்ரவர்சி. நீங்கள் வந்து ஃப்ரீடம் பேசுகிறீங்க, அப்புறம் எங்களே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்கன்றான். உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் எனக்கு இருக்குல்ல ஃப்ரீடம். ஐ வாண்ட் டு சேண்ட், ஐ வாண்ட் டு செல் புக்ஸ், ஐ வாண்ட் டு டெல் குட் டு அதர்ஸ். இது என்னுடைய ஃப்ரீடம். உன்னுடைய ஃப்ரீடம் என்ன, நீ வந்து ஓம் பிஸ்னஸ் நீ பார்த்துக்கோ. இதில் வர்றாங்க, அது அவங்க ஃப்ரீடம். ஒய் ஆர் யூ அக்யூசிங் எஸ்? பிரபா கேட்குறான். ஓகே, கரெக்ட் தானே? ஸோ ஜென்யூன் ரிலிஜனா என்ன, யார் எதெல்லாம் வந்து கிருஷ்ணர் கொடுத்தாலும், காட் கொடுத்தாலும் அதான் ஜென்யூன் ரிலிஜன். அது கிருஷ்ணர் சொல்லலாம், எந்த நேம் கொடுக்கணும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஜென்யூன் உண்மையான ரிலிஜன் மதம்னா என்னன்னா, அது கிருஷ்ணர் அது கடவுள் கொடுத்து தான் உண்மையான மதம். ஓகே, அதனால இந்த டிஸ்கஷன்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஜென்யூன் ரிலிஜன் எதுன்னு பார்க்கணும். ஓகே, கடவுள் ஒருத்தர் தான், அவர் என்ன கொடுத்தாரோ அதுதான் ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க, பைபிள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க இல்லையா. பரவாயில்ல, பரவாயில்ல. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணல, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியல உங்களுக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் ராஸ்கல். இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கே என்ன பண்ணீங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க அவரை. அவருடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல. 10 கமெண்ட்மெண்ட்ல ஒன்று கூட உங்களால் ஃபாலோ பண்ண முடியல. அது வந்து யூ வில் நாட் கில், தோ ஷால் நாட் கில், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல. இது ஜீசஸ் கிரைஸ்டோட முட்டாள்தனம் கிடையாது. நீங்கள் இவ்வளோ தூரம் ராஸ்கலாக இருக்கிறதுனால நீங்கள் அவரை புரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டாரு, நிறைய விஷயங்கள் சொல்லவே இல்லை உங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட்டு.
நீங்கள் இப்படி இருந்ததுனால அவங்க ஃபாலோ பண்ண முடியல அவரை, எப்படி நீங்கள் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுறாங்க. உடனே ராமேஸ்வரராஜ் சொல்கிறார், இதில் டிஃபீட் பண்ணிட்டார்ல, அவனை அடுத்த லாஜிக் போகிறார், அடுத்த கொஸ்டின் போகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒருத்தருடைய ஃபேமிலி லைஃபையே நீங்கள் கெடுத்துடுறீங்கன்ற, ஒரு ஃபேமிலியே சின்ன படம் ஆயிடுது. தட்ஸ் ஆல் ரைட், நாங்கள் கிருஷ்ணனுடைய ஃபேமிலிக்கு என்ட்ராரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹரிச்சாரி பிரபு சொல்ல, இவங்கெல்லாம் ஆப்போசிட் தான். பிரபா மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு, அவருக்கு ஆப்போசிட் எல்லாம் வந்துருக்காங்க. ஹரிச்சரி பேர் சொல்றாரு, நீங்க கடவுளை ஃபாலோ பண்ணீங்கன்னா எதுக்காக நீங்க ஃபேமிலியை பிரேக் பண்றீங்க, ஃபேமிலியை உடைக்கிறீங்க? அம்மா அப்பா வந்து மதிக்கணும், பையன் அம்மா அப்பாவோட இருக்கணும், அப்படி இருக்கணும்ல, எதுக்காக நீங்க உடைக்கிறீங்க ஃபேமிலின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா டிவோட்டி என்ன பண்ணாங்க, அப்போ வந்து பிரபா சொல்றாரு, இல்லை எப்போ ஒருத்தர் பக்தராகிறோ அப்போ வந்து அவங்களுடைய அம்மா அப்பா நிறைய நேசிப்பார் அவர் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. உடனே ஹரிச்சரி பிரபு இந்த சைடு வந்துடுறார், பிரபா சைடு. ஆமாம், எங்கள் அம்மாவும் அதுக்கு அத்தாட்சி தான். நான் என் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் கூட வாழவே முடியலட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் பக்தனானதுக்கப்புறம் அவங்க என் கூட ரொம்ப நாள் இருந்தாங்க, என் கூட இருந்தாங்க, ரொம்ப நைஸாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு பிரபா சொல்கிறார். ஆமாம், நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க, ஹைகிரிவோடைய அம்மா அப்பாவும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவார். ராமேஸ்வரர் சொல்கிறார், ராமேஸ்வரர் மகாராஜ் சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் நினச்சாங்க. அதுக்கு முன்னால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ரிலேஷனே கிடையாது, எல்லாம் இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க எல்லாரும். அதனால் நான் டிவோட்டி ஆனதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அது அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி ராமேஸ்வரர் மகாராஜ் சொல்கிறாங்க. அதனால் இதுதான் உண்மை அப்படிங்கிறது தான் அந்த டிவோட்டிஸும் தெரியும். இருந்தாலும் ஆர்குமெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க மாதாஜி. அம்மா அப்பா something you said la, அம்மா அப்பா ஏதோ சொன்னீங்க. இல்ல அம்மா அப்பா வந்து அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சில சமயம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அமெரிக்கால. பிறப்பா அது இல்லைன்னு சொல்றாரு. ஒருத்தர் பக்தனான பிறகு அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்பாங்க, மாமனா மாமியாரும் நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி பிரபா சொல்றாரு. அதை வந்து பக்தர்களும் ஆமோதிக்கிறாங்க. இது என்ன நடந்ததுன்னா, சத்யா மாதாஜி பிரபுபாதர்கிட்ட சில பேர் கேள்வி கேட்குறாங்க, அது பக்தர்களே அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி நடக்குது, நாங்கள் எப்படி இதை பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இது ஆப்போசிட் சைடு சேர்ந்து கேள்வி மட்டும் கேட்குறாங்க. ஆப்போசிட்டில் யாரும் கிடையாது, எல்லா பக்தர்கள் தான் உட்காந்துருக்காங்க ட்ரெயின் ஜேர்னியில் போகும்போது. பிரபா என்ன பண்ணுறாரு, எப்படி நீங்கள் பதில் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, இப்போ அப்புறம் அமெரிக்கா போயிடுவாங்க எல்லாரும் பக்தர்கள்லாம். அப்புறம் அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ண ட்ரெயின் பண்ணுறாரு பிரபா பேசிக்கலி. ஓகே, அதனால் அந்த ட்ரெயின் பண்ணுறாரு. இந்த மாதிரி அம்மா அப்பா வந்து இது விட்டுட்டு வந்துடுறாங்க, குழந்தைங்களை விட்டுட்டு மீன்ஸ் குழந்தைங்க வந்து அம்மா அப்பா விட்டு வந்துடுறாங்க, ஃபுல் டைம் ஆகிடுறாங்க அப்படின்லாம் வந்து இதில் டிஸ்கஸ் வந்து அது பிரபா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது எப்படின்னு சொல்லிட்டு. இது பிரெயின் வாஷ் கிடையாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஆஃப் பாயிண்ட் சொல்லு. ஜீசஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்லாவே வந்து அவங்க சொல்லவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா வந்து இவங்க வந்து ரெடியாவே இல்லை. ஆமா, கரெக்ட். சோ அவங்க கொஞ்சம் சொன்னதுக்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கே இவங்க வந்து அவரை வந்து இது பண்ணிருக்காங்க. கரெக்ட், அதனால சொல்லவே இல்லை, ஃபுல்லாவே சொல்லலன்னு சொல்லி. கரெக்ட், வெரி நைஸ். கும்பமேளா வந்து எல்லா பிலாசபில இருந்து இருக்கிற அந்த பீப்புள் வந்து ரீச் பண்ற இடம் தான் கும்பமேளா. ஸோ இதுக்கு மெயினாக பிரபாத் வந்து ஏன் போகணும்னு ஆசைப்படுறதுனா, அங்கே போயிட்டு நிறைய நம்மளோட மூவ்மெண்ட் வந்து ரீச் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணது தான் அவர் போறாரு. அதே மாதிரி ஆட் பாயிண்ட், இந்தியா வந்து ரிலீஜன் இல்லாமல் இருக்க முடியாது. ஆமாம், எங்க இருந்தாலும் இந்தியன்ஸ் தே ஃபாலோ தி ரிலீஜன். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா. அமெரிக்கா வெஸ்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாகவே திங்க் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்லாம் இன்வென்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ இன்னோவேஷன் வந்து தெரியுமா. இந்தியாவிலேருந்து அப்படி வராது. இந்தியாவிலேருந்து என்ன வரும்னா ஆன்மீக கருத்துக்கள் தான் வரும். ஆன்மீக கற்றுக்கணும்னா வெஸ்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. அப்படிதான் இந்தியாவோடைய இது ஃபேமஸ் ஆகுது எப்பயுமே. அப்போ இந்தியா அப்படிதான். ஸோ இந்த எல்லாருமே ஒரு பர்சன்ஸுமே வந்து இந்த என்விஎஸ்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த கார் வாங்கினாங்க இல்லையா, அப்போ கூட இந்த பக்கத்தில் இல்லை அப்போ. ஸோ பிரபாத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இந்த அம்மா கேசஸ் போடுறாங்கல்ல யூஎஸ்ல நியூயார்க்ல கேசஸ், இது மாதிரி ஒரு கலாமிட்டிஸ் வரும்போது பிரபாத் சொல்கிறாங்க, எப்படி வந்து கிருஷ்ணா வந்து காளியாவோட
கிருஷ்ணா வந்து காளியாவோட மேல இருந்துட்டு டான்ஸ் பண்றாங்க ஃபுல்லா பாய்சன்னா கலாமிட்டிஸ் அது மாதிரி டிவோட்டிஸ் வந்து இஸ்கான் வந்து இந்த மாதிரி கலாமிட்டிஸ்க்கு நடுவுல இருந்தும் அது வந்து கிருஷ்ணா சென்டர் கிருஷ்ணா தான் சென்டரா இருந்து இது பண்ணிடுவாங்க. பங்களாதேஷ்லயே பார்த்தோம்னா அரே கிருஷ்ணா சென்டர் கரெக்டா கிருஷ்ணா டிவோட்டிஸ் தான் வருது கரெக்டா. ஸோ இந்த கலாமிட்டிஸ்க்கு நடுவுல இருந்தும் அவங்க வந்து கிருஷ்ணா வச்சதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வில் வின். அதான் கடைசியா ஃபைனலா இது பண்ணுவாங்க. ஈஸ்வரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. காலையில இருந்து எந்திரிச்சு பாகவதம் கேட்கணும், பிரேயர் சொல்லணும், ஹிந்தி மகாராணியுடைய பிரேயர் சொல்லணும், ஆர்த்தி பண்ணணும். யாரெல்லாம் இதெல்லாம் நம்ம செய்யறோமோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்லா இன்டெலிஜென்ட் பிரபுபாதர் சொல்றாரு. மாதாஜி இது வந்து இல்ல மாதாஜி ஒரே நிமிஷம் குந்தி மகாராணி பிரேயர் எல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து தீர்த்தத்தலம் போடலாம். அப்ப பிருந்தாவன் மாயப்பூர்லாம் போறோம் இல்லையா, அப்ப வந்து ஊர் சுத்தம் மட்டும் தான் போவாங்கல்ல, காலைல எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் ஊர் சுற்றுவாங்க. அந்த டயத்தில் டெய்லி கேட்கணும். அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, யாராவது 70% இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். யாருப்பா இஸ்கான் டெம்பிளில் 70% தான் இருப்பாங்க, மக்கள் தான். அவங்கள்ட்ட பாகவதம் கிளாஸ் கேட்குறேன், அந்த மாதிரி சொன்னேன். சரிங்களா, தீர்த்தம் கோயிலுக்கு போறது அந்த மாதிரி பண்ணணும். பிரபு பெரிய பெரிய பேச்சுகளுக்கெல்லாம் போன பிரசாதம் கொடுத்தோன்னா அவங்க கிருஷ்ண உணவுக்கு வேற சொல்லி சொல்லணும். நம்ம பிரபுபாதர் இந்த மாதிரி சொல்றாரு. கிருஷ்ண உணவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நிம்மதியா இருக்கும். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கவாலி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதான் யுஎஸ்ஏல வந்து ஆன்டி மூவ்மெண்ட் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இவங்க பசங்க எல்லாம் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க ப்ரொபோசர்ஸ் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. பகவத்கீதைய வந்து பைபிளை விட ரொம்ப பழமையானது அப்படின்னு லாயர்ஸ் ப்ரொபோசர்ஸ் எல்லாம் இஸ்கானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிரபுபாதர் சொல்றாரு இதெல்லாம் கிருஷ்ணாவோட கருணை தான் அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ராமேஸ்வரம் இதுல இருந்து ராமேஸ்வர் மகாராஜ், ராமேஸ்வர சுவாமி மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்து புக்ஸ் எல்லாம் இன்சார்ஜா இருக்காரு. அவர் வந்து செக்ரட்டரி அவராரு ஒரு மாசம். மிஸ்டர் குப்தா அப்படிங்கிறவர் வந்து ட்ரெயின்ல இடமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த கும்பமேளாக்கு போறதுக்காக அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கோச்சை அட்டாச் பண்ற மாதிரி அவர் சொல்லி செஞ்சு கொடுத்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு அவங்க கிளம்பினாங்க. அப்போ 24 ஹவர்ஸும் ப்ரீச் பண்ணிக்கிட்டே கிளம்புறாரு. அப்போ அந்த ராமேஸ்வர பிரபு வந்து கேக்குறாரு, கிருஷ்ண கான்சியஸ் வந்து உலகத்தையே ஆடுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வந்து கிருஷ்ண உணர்வு உள்ளவங்க நிச்சயமா அவங்களோட குவாலிட்டிய இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க, கரெக்டான பர்சனை அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுபாதாவோட புக்ஸ படிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கவங்க கூட அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க பிரபுபாதா புக் படிச்சு. அதே மாதிரி மழை வரணும்னு எக்ஸாம் பண்ணா செலவு பண்ண ரொம்ப கஷ்டம், செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது, மிலிட்டரிக்கு செலவு பண்றீங்க அந்த மாதிரி சொல்றாங்க பிரபுபா. கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யானந்த பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது பிரபுபாதா என்ன அட்வைஸ் பண்றாரு எல்லாருக்கும், பேங்க்ல வந்து பேலன்ஸ் வந்து ஐடியலா வச்சுக்காதீங்க, வேஸ்ட் ஆகுங்க, அது வந்து கஷ்டம் தான் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்க வந்து புக்ஸ் வாங்கி படிக்கணும், புக்ஸை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அது மாதிரி மறுபடியும் காசு சேர்ந்ததா மறுபடியும் புக்ஸ் விற்கணும், புக்ஸை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நல்ல இதுன்னு சொல்றாரு. அதுவும் ஐடியலா பேங்க் வச்சுக்காதீங்க, கஷ்டம் தான் நிறைய வரும்னு சொல்லிடுறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி இருக்காங்களா? இல்ல பிரபு, அது ஸ்பீக்கர் சரியா ஒரு காது சரியா கேட்கல பிரபு. 2 இருக்கு இல்லையா காதுல மாட்டிக்கிறது. ஒண்ணு புதுசா வாங்கி அவங்களுக்கு ஒண்ணு புதுசா வாங்கி கொடுத்துருங்க. அதான் நல்லது. சரிங்க பிரபு. சரி ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யார் ஒருவர் பக்தராக இருக்கிறார்கள் அவங்க வந்து தங்களுடைய அப்பாவை அம்மாவை நேசிப்பார்கள் என்று பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஏன்னா அவங்க நல்ல இதயங்கள் தான் இருக்கும், நிச்சயமா நேசிப்பாங்க. ஓகே. ஹரிப்பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுபாதர் வந்து
எல்லாரும் வந்து ஒரு ராமேஸ்வர பிரபு குரு மகாராஜா பிரபுஜி அவர் சொல்வாரு, எல்லாரோட பிரைவசில நீங்க தலையிடுறீங்க, அது வரம்பு மீற மாதிரி சொல்றாரு. அது பிரபுபாதர் இல்ல, அவருடைய பிரைவசியே இதுதான், இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இந்த மாதிரி கீர்த்தன் பண்றது, சாண்டிங் பண்றதுதான் அப்படின்னு. ராமேஸ்வரம் மகாராஜ் என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் பதிலாக கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கிறாரு. ஓகே, ஓ சரி பிரபுஜி, புரியுதுல உங்களுக்கு? கான்வெர்சேஷன் புரியுதுல? ட்ரெயின் டிராவல்ல இந்த மாதிரி டிஸ்கஷன் இந்த மாதிரி அவர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரபுபாதர் சொல்லுவார், நீ ஆப்போசிட்ல பேசணும்னு சொல்லுவார். ஆப்போசிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அது வந்து உண்மை கிடைக்கும். உண்மை மீன்ஸ் என்ன, அந்த ஆர்குமெண்ட்காக பேசுறாங்க. ஆனா இது எல்லாம் டிவோட்டிஸ் டிஃபெண்ட் பண்ண சொல்லி தராரு. கரெக்ட். ஓகே, थैंक यू மலேஷ். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி எது இருக்கா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாரு வந்து கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்காங்களோ அவங்க சுத்தமாயிடும். ஆமா, சுத்தமாயிடுவாங்க, பியூர் ஆயிடுவாங்க. கரெக்ட், வெரி நைஸ். थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.